உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அது இன்னொன்னு என்ன சொன்ன உங்க அக்காக்கு அட்வைஸ். அதெல்லாம் என்னால தாங்க முடியலடி கேட்டுட்டு. பா என்ன உருட்டுற நீ உருட்டுல அந்த கந்தர்வ கோட்டை சமஸ்தானமே ஆடி போச்சு. என்ன நல்ல விதமா சொன்னா உனக்கு பொறுக்காதே. அடியே உண்மையாலுமே அப்படி சொன்ன சந்தோஷம் தாண்டி. ஆனா நம்ம அப்படியா வாழ்ந்துட்டு இருக்கோம்? மனசாட்சி தொட்டு சொல்லு. அதுக்குதான் வாய்ப்பே இல்லைன்னு ஒதுக்கி வச்சிருக்கியடி. ஆனா ஒண்ணுடி, நீ போட்டா டிராமா யாருக்கு ஒர்க் அவுட் ஆச்சோ இல்லையோ, எங்க அப்பாவுக்கு அப்படியே நங்கூர மாட்டின மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பாவம். இனிமே ராகவனே அண்ணியும் அப்பா எப்பவுமே சந்தேகமா தான் பாப்பாரு. ஹே ஒரு நிமிஷம். அப்போ மாமா கண்மணி கிட்டயும் ராகவ் மாமா கிட்டயும் இத பத்தி கேட்டாருன்னா என்ன ஆகும்னு யோசிச்சியா? கேக்கட்டும். ஏய் அவங்க டிவோர்ஸ்க்கே அப்ளை பண்ணல. ஆமா, அத அவங்க தெளிவா சொல்லிடுவாங்க. எங்களுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, அந்த டைவர்ஸ் பேப்பரை நாங்க பார்த்தது கூட இல்லைன்னு சொல்லிடுவாங்க. வேற யாரும் வேணாம், எங்க அண்ணன் போதும். சூட ஏத்து சத்தியம் பண்ணுவான். மாமா நம்புவாரா? அதை இப்ப யோசிச்சு என்னங்க பண்றது? அவர் நம்ம கிட்ட கேட்காத வரைக்கும் சந்தோஷம், விட்டுரு. இனிமேல அந்த டைவர்ஸ் நோட்டீஸ் கையிலயும் பேக்லயும் வச்சுட்டு சுத்திட்டு இருக்காம அது கிழிச்சு தூரமா போட்டு உன் ஆக்டிங் அது கொஞ்சம் உண்மையாக்க பாரு. முழிக்காத, பண்றதையும் பண்ணிட்டு நிக்குது பாரு எலிக்குட்டி. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இல்லப்பா, எனக்கே கண்மணி உனக்கு கட்டி வைக்கணும்னு முடிவு பண்ணது நான். என்கிட்ட கூட சொல்லாம எப்படா இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம் நீ? இல்லப்பா, என்னன்னு தெரியாதுப்பா. என்ன உனக்கு தெரியாம எப்படா? மாமா, அவருக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது மாமா. தப்பு ஏன் மேலதான். நான் தான் இந்த டைவர்ஸ் நோட்டீஸ வாங்கினேன். ஆனா நான் முடிவு பண்ணல. இது என்ன புது ட்ராக்கா இருக்கு? உங்களை மீறி நான் எப்பவும் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். உங்க பையன் என்ன மத்தவங்க எல்லாரும் பொறாமப்படுற அளவுக்கு சந்தோஷமா பாத்துக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு மாமா அவரை டிவோர்ஸ் பண்ணணும்? ஏமா அப்புறம் ஏமா இத வாங்கி வச்சிருக்க? மாமா, வீராக்கு கல்யாணம் நடக்கும்போது நான் என்ன மனநிலைமையில இருந்தேன்னு உங்களுக்கே தெரியும். அன்னைக்கு ஒரு வேகத்துல நான் கோச்சுக்கிட்டு இங்க வர முடியாதுன்னு எங்க வீட்லயே இருந்தேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டீங்க. அப்போ இருந்த ஏதோ ஒரு வேகத்துல நான் இந்த நோட்டீஸ வாங்கினேன் மாமா. நான் வாங்கினது என்னமோ உண்மைதான். ஆனா இந்த வீட்டுக்கு வந்த அடுத்த நாளே நான் என் மனநிலைய மாத்திக்கிட்டேன். இது எப்படியோ மிஸ் ஆகி இன்னைக்கு உங்க கையில கிடைச்சிருக்கு. மாமா, எந்த சிச்சுவேஷன்லயும் நான் இப்படி ஒரு தப்பான முடிவை எடுக்க மாட்டேன். உங்க பையனை பிரியிற முடிவை நான் எடுத்தா என்னை விட பெரிய முட்டாள் இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது. அதுவும் இல்லாம இப்படி ஒரு குடும்பத்தை விட்டுட்டு யாராவது போவாங்களா மாமா? உங்களை மாதிரி ஒரு மாமனார், இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கணும் மாமா. இந்தாங்க மாமா, இத உங்க கையாலே கிழிச்சு போடுங்க. இனிமே இப்படி ஒரு குழப்பமே வரக்கூடாது. இப்பதாமா எனக்கு நிம்மதியாவே இருக்கு. இத பார்த்த உடனே நான் பதறிட்டமா. இனிமே நீங்க கனவுல கூட இப்படி ஒரு முடிவை யோசிக்க கூடாது. நீங்க ரெண்டு பேரும் என் காலத்துக்கு அப்புறம் கூட சந்தோஷமா சேர்ந்து வாழணுமா? கண்டிப்பா வாழ்வோம் மாமா. ரொம்ப சாரி மாமா, நான் எப்பவோ தூக்கி போட்டிருக்கணும், மறந்து போயிட்டேன். பரவாயில்லம்மா. சரி, சாப்பாடு எடுத்து வை. கண்மணி, நீயே பரிமாறுமா. இந்தா. குடும்பமே இப்படித்தான் இருக்கும் போல. டிவோர்ஸ்ங்கிறது அவ்வளோ அசால்ட்டா போச்சு. நான் வேணா வைக்கவா?
நீ இந்த பிளான்ல தான் இருக்கேன்னு தெரியாம நான் உன் மேல கோவப்பட்டுட்டேன்டி. சாரிடி. இனிமே இந்த விஷயத்துல நான் உனக்கு எப்பவும் சப்போர்ட்டா இருப்பேன். அக்கா ஆ. அங்க பாருங்க, மாறன் உங்களை சைட் அடிக்கிறாரு. அமைதியா வேலை பாரு. பாருங்கக்கா. ம். அக்கா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் அண்ணன் உங்களை சைட் அடிக்கிறத விடல. அமைதியா வேலைய பாருன்னு சொன்னேன். ம். திமிரு. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்களா? இப்ப சிரிப்ப சோகமா மாத்தி காட்டுறேன். இங்க பாருங்க, காரணம்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. எனக்கு சொல்ற டேட்ல சரக்கு வரணும். என் தம்பி கிட்ட மட்டும் சொன்னா போதுமா? என்கிட்டயும் சொல்லணும். என்னங்க? என்ன கண்மணி, ஒரு நிமிஷம். ஒரு முக்கியமான கால் பேசுறேன், அப்புறம் பேசலாம். அது இல்லைங்க. சரி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் எனக்கு அப்டேட் பண்ணுங்க, சரியா? இவங்க 2 பேரையும் பொறுப்புல போட்டாங்களா? அதனால என்கிட்ட எந்த தகவலையும் சொல்ல மாட்டாங்களா? இத்தனை வருஷமா அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கல, எனக்கு என்ன மரியாதை? சரி, என்ன விஷயம்? என்னாச்சு? உங்க தம்பிங்க 2 பேரும் என்னை பார்த்து நக்கலா சிரிச்சிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா? 3 பேரும் ஒன்னா செட்டு சேர்ந்துக்கிட்டு என்ன டீஸ் பண்ணி ரொம்ப நக்கலா சிரிக்கிறாங்க. இல்ல கண்மணி, அவங்க உன்னை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு நாம அப்படி கன்ஃபார்மா சொல்ல முடியும்? அதெல்லாம் இல்ல, அவங்க வேற ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. உனக்கு மாறனை பத்தி தெரியாதா? எப்பவுமே ஏதாவது கலாச்சு காமெடி பண்ணிட்டு இருப்பான். அதெல்லாம் கண்டுக்காத. நான் சொல்றதை நம்ப மாட்டீங்கல்ல? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.